எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியும் எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம். அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக நான் பறிச்சு வந்தது உங்களுக்கு லைவாக ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அவரைக்காய் லைவாக நான் எங்கள் தோட்டத்தில் வளர்ந்தது அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். நான் வந்து குக்கரை மேலே வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அவரைக்காய் ஃப்ரை ரைஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து குக்கர் வந்து வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணுறோம். நம்ம 2.5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் நான். இப்போ நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் பண்ணலாம். சிம்பிளாக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் செய்கிற சாப்பாடுங்க. நான் ஆல்ரெடி குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு சாப்பாடு அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். மதியானம் லஞ்சுக்கு இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ரைஸ் பாருங்கள், ரைஸ் வந்து ஆனியன் இருக்குது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி போட்டுக்கணும், போட்டுக்கலாம், மிக்சிங் போடுவோம். நல்லா வதங்கி வருது. தக்காளி ஆட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு தக்காளி தான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது கொதி தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷு பாருங்கள், நம்ம அவரைக்காய் ஆட் பண்ணிப்போம்.
இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் காயெல்லாம் வதங்கணும். வதங்கின உடனே நம்ம ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இது வந்து அவரைக்காய் வந்து நம்ம இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா வந்து சுகர் வந்து லெஸ் ஆகுது. ஒன்லி சுகர் பேஷண்ட் வந்து இப்போ சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு சுகர் கம்மியாகலை அப்படின்னாக்கா இந்த அவரைக்காவை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுகர் கம்மியாகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடபிளை இதே மாதிரி நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கணும். மல்டியாக இப்படி சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து லெஸ் ஆகும். உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க சுகர் கம்மியாகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து நான் எதுவுமே அப்படி ஆட் பண்ணல. நான் வெறும் தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டுருக்கேன். ஸோ இது இப்படி ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, சுகர் கம்மியாகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அவரைக்காவை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இப்படி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது பாருங்கள், இது ரைஸில் அப்படியே ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து கர்ட் போட்டுக்கலாம். இப்போ லெமன் இருந்தால் லெமன் ஆட் பண்ணிக்கலாம், கர்ட் இருந்தால் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். வீட்டில் விட்ட வெஜிடபிள், அதனால் நான் இப்படி பண்ணிவிட்டு இப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சுகர் லெஸ் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், ரொட்டி, பூரி, பொங்கல், ரைஸு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். காம்பினேஷன் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க, சுகர் இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி வெஜிடபிள் சாப்பிடாதவங்களுக்கு அது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டுனா ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். இது அவரைக்காய் ஒன்றும் அந்தளவுக்கு வேகமாக அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா மீடியமாக வெந்தாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் ஆல்ரெடி நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரைஸ் வந்து கரண்டி போட்டால் வந்திடணும். ஸோ 6 மணி ரைஸ் ஆற வச்சிடலாம். ரைஸ் நல்லா வந்து நம்ம கரண்டி போடாமல் ஆற வச்சுட்டு அப்புறமா இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரைஸ் நம்ம 6 மணிக்கு இப்போ வந்து ட்ரை ஆகட்டும். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஆயில் வரட்டும். இது கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சு, டிஃபனு அப்படிங்கிறது நம்ம இதை பண்ணிடலாம். நம்ம ரொம்ப குயிக்காக பண்ண வேண்டியது, ரொம்ப குயிக்காக வேண்டிய வேலை இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். இதுதான் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. ஆனால் நம்ம வந்து கடையில் போடுறது அஜினமோட்டோ போடுவாங்க, நம்ம அஜினமோட்டோலாம் இல்லாமல் போடுறோம். ஆனால் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரியும். இல்லைன்னா
கண்டிப்பாக தெரியாது டேஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லிங்க்கு கீழே நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபிலாம் வந்து கண்டிப்பாக எனக்கு வேறு எதுனா வெஜிடபிள்ஸில் இருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது. வேறு இல்லாமல் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இறக்கிட்டோம். நம்ம கலக்கலாம், மிக்ஸ் பண்ணிப்பாங்க. நல்லா கமகமான வாசனை வருது. இது பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பாடை ட்ரை பண்ணுங்கள். லஞ்சுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், காய் தெரியவே இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா அவரைக்காய் ரைஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.